ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்ப எல்லாரும் சிலிண்டர் தட்டுப்பாட்டுல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்காகவே அடுப்பே இல்லாம சமைக்க போறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் லட்டு தான் செய்ய போறேன். அதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, முந்திரி, வால்நட், பேரிச்சம்பழம், இது பொட்டுக்கடலை, 2 ஏலக்காய், பாதாம், பிஸ்தா, திராட்சை, அத்திப்பழம். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லட்டு செய்யலாம். எல்லா நட்ஸையும் போட்டு அரைச்சின்னு வந்துட்டேன். பேரிச்சம்பழமும் அத்திப்பழத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ தனியாக இதை அரைச்சின்னு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அத்திப்பழமும் பேரிச்சம்பழத்தையும் அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு அரையணும். இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அழுத்தி பேசிக்கணும். இந்த அளவுக்கு சேர்த்து நல்லா பேசிக்கணும். அப்படியே குட்டி குட்டி பாலா எடுத்து உருட்டி வச்சுக்க வேண்டியதான். ட்ரை ஃப்ரூட் லட்டு ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரா ஈஸியா இருக்கும். செய்து பாருங்க நீங்களும். இப்போ அவல் வச்சு சாதம் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அவள் கெட்டி அவளா வாங்கிக்கணும். கொஞ்சம் திக்கா இருக்கணும் அவள். அதை ஒரு பவுல்ல போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கழுவிடணும். கழுவி தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட் போட்டு தண்ணி கொஞ்சம் தெளிச்சு அப்படியே ஊற வச்சுக்கணும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அவல் ஊறின்னு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம பொரியல் செய்யலாம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் பொரியல் செய்ய போறோம். அதுக்கு தேவையானது வெண்டைக்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, ஜீரகத்தூள், உப்பு, கொஞ்சம் தேங்காய், இது போட்டு பொரியல் செய்வோம். வெண்டைக்காய் நல்லா இது மாதிரி மெலிசா கட் பண்ணிடணும். நல்லா கழுவி காய வச்சு மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போதான் அந்த குழப்பத்தன்மை இல்லாமல் இருக்கும். பலபலன்னு இருக்கு பாருங்க. இல்லைன்னா அந்த குழன்னு இருக்கும். வெங்காயம், கொஞ்சம் சால்ட், இதுக்கு தேவையான அளவுக்கு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். திருவண்ண தேங்காய் நல்லா நைஸாக திருவி வச்சுக்கணும். அந்த குழப்பெல்லாம் இல்லாமல் நல்லா பலபலன்னு இருக்கு பாருங்க. அந்த அளவு வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு காஞ்ச துணி மேலே போட்டு துடைச்சிடணும். அதான் பொரியல் ரெடி. வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரட், கோஸு, குடமிளகா வச்சு ஒரு பொரியல் பண்ண போறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா ஒரு பாதி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டுன்னு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேண்டியதான்.
இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். கேரட் கோஸ் எல்லாம் போட்டு ஒரு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு, பீர்க்கங்காய் வெள்ளரிக்காய் வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். வெங்காயம், தக்காளி, பீர்க்கங்காய், வெள்ளரிக்காய், பாதி அளவுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கின்னு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இதுக்கு போட்டுக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறோம், இதை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். கூட்டு பீர்க்கங்காய் வெள்ளரிக்காய் கூட்டு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கூட்டு ரெடி. இப்போ இதில் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய், மாங்காய், வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை போட்டு சுண்டல் பண்ண போகிறோம். பச்சை வேர்க்கடலை உச்சி ஊற வச்சு வச்சுருக்கிறேன், அதை போட்டுங்க. கொஞ்சம் கேரட், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, வெள்ளரிக்காய் கொஞ்சம், மாங்காய் கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு, கொஞ்சம் ஜீரகத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். தேங்காய், மாங்காய், பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். இது லாஸ்ட்டில் கொஞ்சமாக லெமன் புரிஞ்சிக்கலாம். அவ்வளோதான், சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் முளை கட்டி வச்சுக்கிறேன். நைட்டே ஊற வச்சு காலையில் மூடி வச்சேன், அப்படி முளைச்சி வந்துடுச்சு நல்லா அழகாக. முளை கட்டி வச்சுரு. இது ஒரு சேலட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, கேரட், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு, கொஞ்சமாக சால்ட், இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுன்னு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டு இதில் கொஞ்சம் லெமன் புரிஞ்சிக்கலாம். இது ஒரு சேலட், பச்சை பயிர் முளை கட்டின சேலட். இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படி சாப்பிட்றதுக்கு. இந்த சேலட்டில் கொஞ்சம் லைட்டாக ஹனி ஊற்றினாக்கா இன்னொன்று நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், சூப்பராக. சும்மா கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி அடுத்தது நம்ம வடை செய்யலாம். முழு பைத்தம்பருப்பு அது முளை கட்டினது கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீட்ரூட், வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகாய் பாதி, இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குறைப்பாக அரைச்சின்னு வந்துடணும். கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டு குறைன்னு அரைச்சின்னு வந்துடலாம். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு குறைன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் தேங்காய், திருவண்ண தேங்காய், இது வந்து பொட்டுக்கடல நல்லா நைஸாக பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன், அது பைண்டிங்காக அதை போட்டுக்கலாம். போட்டு அரைக்கலாம். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே வடையை தட்டிக்க வேண்டியதான். இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்க வேண்டியதான். இதை அப்படியே சின்ன சின்னதாக உருண்டை எடுத்து வடையை தட்டி சர்வ் பண்ண வேண்டியதான்.
இந்த அளவுக்கு நல்லா அழகாக செய்து வச்சுருந்தோம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது, சூப்பராக. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுக்கலாம். பச்சை புளி ரசம், கொஞ்சம் புளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதை வச்சு பச்சை புளி ரசம் செய்யலாம். பூண்டு ஒரு 3 பல்லு தட்டி வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கரைச்சிக்கணும். மிளகு சீரகமும் போட்டு 1 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து கரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக புளி ஊற வச்சிருக்கு, அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். பச்சை புளி ரசம். பச்சை புளி ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேங்காய் பால் வச்சு பாயசம். சும்மா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். செய்யணும்னாக்கா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாதாம் பீஸ்னி ஊற வச்சு வச்சுருக்கிறேன், அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப திக்கான பால் தான் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பால் புளிகிறோம்ல, அது வரைக்கும் எடுத்துக்கணும். அது கூட கொஞ்சம் அவல் கொஞ்சம் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் போட்டு நாட்டு சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், சும்மா லைட்டாக சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டாச்சு. அவள் வந்து ஊற வச்ச அவள் தான் போட்டிருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சும்மா லைட்டாக போட்டுங்க டேஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் சீவி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். முந்திரி கொஞ்சம் போட்டு சர்வ் பண்ணிடலாம். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் போட்டுங்க. ஃபேண்டாஸ்டிக்கான பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா உடம்புக்கும் நல்லா கூலிங்காக இருக்கும். பாதாம் பிஸ்னி வெயிலுக்கு நல்லது, இது சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமாக செய்கிற மாங்காய் ஊறுகாய். இது வந்து மாங்காவை துருவி வச்சிருக்கிறேன். அதில் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் போட்டுன்னு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் லைட்டாக அப்படியே ஊற்றிக்கலாம். நல்லா சும்மா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இதுதான் நம்மளுக்கு பாரம்பரியமான ஊறுகாய். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃபியூ மினிட்ஸ் அவுள் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பலபலன்னு சூப்பராக வந்துருக்குது. நல்லா சூப்பராக உதிரியாக வந்துருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஏற்கனவே ஊற வச்சிருந்ததில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் கொஞ்சம் லெமன் சாதமும் கொஞ்சம் தயிர் சாதமும் செய்துக்கலாம். லெமன் சாதத்துக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகா ஒரு பாதி அளவு போட்டுன்னு, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், வேர்க்கடலை 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கின்னு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே அவுளில் உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுன்னு, லெமன் ஜூஸ் பாதி லெமன் புழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிட்டா லெமன் சாதம் ரெடி. லாஸ்ட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ரைஸ் ரெடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா தயிர், தேங்காய் பால்லே நான் தயிர் செய்திருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால், தேங்காய் பாலில் திக்காக இருக்கணும் பால். அதில் லெமன் ஒரு பாதி லெமன் புழிஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணி நைட்டே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னாக்கா அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சி. நேற்றே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை மாதிரி நல்லா திக்காக தயிர் சாதம், பச்சடி இதெல்லாம் இந்த தயிர்லேயே போட்டுக்கலாம். நம்ம அந்த அவள்லேயே கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் நான். இப்போ தயிர் சாதம் செய்யணும்.
இந்த தயிரில் 2 ஸ்பூன் போட்டுக்கின்னு இதில் கேரட் கொஞ்சம், இஞ்சி, பச்சை மிளகா கொஞ்சம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக மாதுளம்பழம். ஏற்கனவே அவலில் உப்பு போட்டுருக்குது, இதனால் கம்மியாக உப்பு போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தயிர் சாதம் ரெடி. சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சொரக்காயில் இப்போ பச்சடி போட்டுக்கலாம். சொரக்காய் கொஞ்சம் போல் எடுத்துனா நம்ம வெள்ளை பூசணிக்காய் அதிலெல்லாம் கூட போடலாம், வெள்ளரிக்காய் அதெல்லாம் கூட போடலாம். அன்றைக்கி சொரக்காயில் ஜீரகத்தூள் கொஞ்சம், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஜீரகத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நீர் பதார்த்தம் எது வேணாலும் நம்ம பச்சடி போட்டுக்கலாம். நல்லா தயிர் சூப்பராக தோஞ்சிருக்குது. இது தேங்காய் பாலில் துவைச்ச மாதிரியே இல்லை, இது நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. ஆனால் ஃப்ரிட்ஜில் துவைச்சி வச்சுட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம யூஸ் பண்ண உள்ள தான் எடுக்கணுமே, முன்னாடியெல்லாம் எடுத்து வைக்கக்கூடாது. பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா ஜூஸ் செய்யலாம். எல்லாம் செய்தாச்சு, ஜூஸ் இல்லைன்னா சரியாக இருக்காது. அதனால் ஜூஸ் ஒன்று போட்டுக்கலாம். லெமன் ஜூஸு ஃபஸ்ட்டு பாதாம் பிஸ்னி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் புதினா நல்லா பொடியாக கிள்ளி போட்டுக்கலாம், ஒரு 4 தழை. அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப், சில்லுன்னு இந்த வெயிலுக்கு சில்லுன்னு சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேன் 1 ஸ்பூன் போட்டு லெமன் புரிஞ்சிக்கலாம். 1 லெமன் புரிஞ்சு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராக ஜில்லுன்னு இந்த வெயிலுக்கு நல்லா கூலிங்காகவும் இருக்கும். பாதாம் பிஸ்னிலாம் போட்டிருக்கிறதுனால நல்லா கூலிங்காக இருக்கும். அருமையான லெமன் ஜூஸ் ரெடி பாருங்க. அடுப்பே இல்லாமல் எத்தனை ஐட்டம் செய்திருக்கிறோம் பாருங்க. வடை பாயாசத்தோட பெரிய விருந்தே ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே சூப்பராக வந்துருக்குது பாருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு வச்சுக்கலாம். ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் லட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல். நல்லா பழன்னு சூப்பராக வந்துருக்குது பாருங்க. அந்த குழப்பே இல்லாமல் சூப்பராக வந்துருக்குது பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோஸு, கேரட்டு, குடமிளகா எல்லாம் போட்டு ஒரு பொரியல். நல்லா இதுவும் சூப்பராக வந்துருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், பீர்க்கங்காய்லாம் போட்டு தேங்காய் நல்லா விழுதாக அரைச்சி ஊற்றி கூட்டு பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின பச்சை பயிறு, கேரட், வெங்காயம், தக்காளிலாம் போட்டு ஒரு சேலட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய், மாங்காய், பச்சை வேர்க்கடலாம் போட்டு ஒரு சுண்டல் பண்ணியிருக்கேன். அது நல்லா சூப்பராக வந்துடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொரக்காய் பச்சடி. தேங்காய் பாலில் தயிர் துவைச்சி பச்சடி பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பீட்ரூட், கேரட், பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு ஒரு வடை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவலில் ஊற வச்சு சாப்பாடு செய்திருக்கிறேன். எவ்வளோ உதிரியாக சூப்பராக வந்துடுது பாருங்க. அதே அவலை வச்சு கொஞ்சம் லெமன் சாதம் செஞ்சிருக்கிறேன். அதுவும் நல்லா சூப்பராக வந்துருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தயிர் ஊற்றி தயிர் சாதம் செய்திருக்கிறேன். நல்லா இதுவும் சூப்பராக நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா
வடை பாயச விருந்தில் குறையே இருக்கக்கூடாதுன்னு ஒரு பச்சை புளி ரசம் செய்திருக்கிறேன். நல்லா சூப்பராக வந்துருக்குது பாருங்க. தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய், மாங்காய் திருவி போட்டு மாங்காய் ஊறுகாய். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பாதாம் பிசினி அவுல்லாம் போட்டு தேங்காய் பால் ஊற்றி ஒரு சூப்பரான பாயசம். தேங்காய் பால் நாட்டு சக்கரைலாம் போட்டு பாயசம். வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சா நல்லா இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் கேரட் வச்சு ஒரு வெஜிடபிள் சாலட், டொமேட்டோ வச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா பாதாம் பிசினி சியா சீட்ஸ் போட்டு லெமன் மின்ட் ஜூஸ். நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குது.